வணக்கம். திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாத்ருபூதேஸ்வரர் என்கிற தாயுமானவ சுவாமியும் சுகந்த குந்தளாம்பிகை என்ற மட்டுவார் குழலம்மை என்னும் நாமம் கொண்டு அருள் பாலித்து வரும் இந்த தெய்வங்களின் மகிமையைத்தான் நாம் இந்த பகுதியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இறைவனை நாம் தந்தையாகத்தான் நினச்சி வணங்கிட்டு வரோம். ஆனால் அந்த இறைவன் நான் தாயாகவும் இருப்பேன் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அற்புத அதிசய கதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க கதைக்குள்ள போலாம். தனகுத்தன் என்ற வணிகன் தனது மனைவி ரத்னாவதியுடன் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தார். இந்த ரத்னாவதி மிகுந்த சிவபக்தை. தினமும் அவள் மலைக்கோட்டை மீது 258 படி ஏறி அந்த தாயுமான சுவாமியை வணங்கி கொண்டு வந்தாள். இந்த நிலையில அந்த ரத்னாவதி கர்ப்பவதியானாள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். வணக்கம். தனகுத்தனின் மனைவி ரத்னாவதி கருவுற்றிருந்தாள் என்று போன பகுதியில் சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அந்த ரத்னாவதிக்கு பேறுகாலம் நெருங்கியது. இதனால் பேறுகாலத்திற்காக தனது தாயை உதவிக்கு அழைத்திருந்தாள். ரத்னாவதியின் தாயாரும் பூம்புகாரிலிருந்து திருச்சியை நோக்கி பயணிக்க துவங்கினார்கள். வரும்பொழுது தன் மகளுக்கு தேவையான துணிமணி, உணவு, மருந்து, தைலம் என கர்ப்பஸ்திரிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க. அப்பதான் திடீர்னு இயற்கை சீற்றம் ஆரம்பிச்சது. அதாவது புயல், மழை, வெள்ளம் என்று காவிரியில அதிகமா வெள்ளம் புரண்டு ஓட ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் பால வசதி, தரை வழி வசதியெல்லாம் சரியா இருக்காது இல்லையா? அதனால அந்த அம்மாவால அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வெள்ளத்துல வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க ரத்னாவதிக்கும் பிரசவ வலி ஏற்பட்டு ரொம்ப வலியால துடிக்க ஆரம்பிச்சா. இனிமேதான் முக்கிய நிகழ்வு இருக்கு அடுத்த பகுதியில. நன்றி. வணக்கம். தனது தாயின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ரத்னாவதிக்கு இன்னும் அம்மா வரலையே அப்படின்ற மனவேதனை அதிகமாச்சு. இதனால மலை மேல் இருக்கிற அந்த மாத்ருபூதேஸ்வரரை நினைச்சு வணங்குறாங்க. இறைவா, என் தாயை கொண்டு வந்து இந்த பிரசவ காலத்துல என் கூட சேருங்க. என் தாய் இந்த வலி நான் படும்போது என் கூட இருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். என் தாயை சீக்கிரம் அழைச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. உடனே அவங்க தாயும் வராங்க. தனகுத்தன் பார்த்து மகிழ்ந்து தனது மனைவியிடம் அம்மா வந்து விட்டாருன்னு சொல்றாங்க. அம்மாவை பார்த்த ரத்னாவதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் அம்மா மடியில தலை வச்சு படுத்துக்கிறா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா உன்னோட வலி குறைய நான் உனக்கு ஒரு கஷாயம் வச்சு தரேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லி கஷாயெல்லாம் வச்சு கொடுத்து அவளை மடியில படுக்க வச்சு தலையெல்லாம் வருடி விடுறாங்க. கால் வலின்னு சொல்ற தன் மகளுக்கு காலில் தைலமெல்லாம் பூசி மருந்தெல்லாம் தடவி விடுறாங்க அவளது தாய். உடனே பிரசவ வலியில அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த ஆண் குழந்தை பிறந்ததும் என்ன நடந்தது தெரியுமா? வணக்கம். ரத்னாவதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்ததுன்றதோட போன பதிவில் முடிச்சிருந்தோம். இப்போ இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 நாள் ஆயிடுத்து. அங்கே வெள்ளமெல்லாம் வடிஞ்சு போச்சு, புயல் காத்தெல்லாம் நின்றுடுத்து, இயற்கை சீற்றமெல்லாம் மாறி இயல்பு நிலைக்கு ஊர் திரும்பின்று வருது. அப்போ பார்த்தா ரத்னாவதியோடைய அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. உடனே ரத்னாவதிக்கும் அவரது கணவருக்கும் மிகுந்த அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னடா, அம்மா நம்ம கூட தானே 4-5 நாளாக இருக்காங்க, இப்போ ஒரு அம்மா வந்திருக்காங்களே, அப்போ இவங்க யாரு அப்படின்னு ஓடி போய் அந்த அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தாண்டி இந்த மாதிரி ஊர்லேருந்து புறப்பட்டு வந்தேன். வர வேலை இந்த மாதிரி வெள்ளம் காவிரியில் பெருக்கெடுத்து ஓடித்து என்னால் வர முடியல, படகு சவாரியும் நின்று போயிடுத்து, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 3 பேருமா உள்ளே வந்து பார்க்குறாங்க. சிவபெருமான் மட்டுவார் குழலி அம்மையோட ரிஷப வாகனத்தில் அற்புத காட்சி அளிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அடடே, அதுதான் நல்லவோ இறைவனோட கருணை. வாங்க அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். ரத்னாவதி, அவளது கணவன், அவளது தாய் 3 பேரும் உள்ள ஓடி வந்து ஆர்வத்தோட பார்க்குறாங்க. பார்த்தா சிவபெருமான், பார்வதி ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை பார்த்த மூவருக்கும் மிகுந்த ஆனந்தம். அப்போ பார்வதி தேவி சொல்றாங்க, எனது சிவபெருமான் இந்த உலகத்துல எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு. ஆனா தனது பக்தைக்காக, பிரசவ வலியில துடிக்கிறவளுக்காக தாயும் மாணவனா மாறி பிரசவம் பார்த்து தாய்க்கும் சேய்க்கும் தேவையான அனைத்து பணிவிடைகளையும் இந்த 4-5 நாட்களா செய்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த ரத்னாவதியும் அவளது கணவனும் அவளது தாயும், என் மகள் என்ன புண்ணியம் பெற்றாலும் அந்த தாயும், இந்த குழந்தை நீங்கள் பிரசவம் பார்த்த குழந்தை, அதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோன்னு இவர்களும் மிகுந்த ஆனந்தத்தோட கையெடுத்து வணங்கி இறைவனையும் இறைவியும் தொழுதார்கள். இதுதான் தாயுமான சுவாமியின் கதை. நன்றி.